நான் இன்றைக்கி சின்ன செடி சட்டி கொஞ்சம் வாங்கினேன். எதுக்காக வாங்கினேன் தெரியுமா? இது டேபிள் ரோஸ் என்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஸில் இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வச்சுருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த செடி சட்டியை வாங்கி சின்ன ஹோல் அதில் போட்டேன். போட்டுட்டு மண் நிரப்பி இதில் ஒவ்வொரு வெரைட்டியாக உள்ள செடியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக செடி நடணும்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு சட்டியிலையுமே மண் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உரம், அது சீக்கிரம் செழிப்பாக வளர்றதுக்கு வேண்டி கொஞ்சம் உரமும் சேர்த்து வச்சேன். அந்த சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த செடி நடுவு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியுமா? ஈஸியாக குட்டி அதை ஒடித்தாலே டக்கு டக்குன்னு ஒடிஞ்சு வந்துடும். அது என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சீக்கிரத்துலேயே இல்லை நமக்கு பூ நிறைய வரும். பொதுவாகவே நம்ம பிகினர்ஸ் செடி நட்ட உடனே எப்போ பூக்கும், சீக்கிரம் பூக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பூ எப்போ வரோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம், அப்படி தானே? இங்கே இது நம்ம நட்டு ஒரு 1 வீக்லேயே நம்ம அதுக்குள்ளே பலனை பார்க்கலாம். டேபிள் ரோஸை அந்த ரோஸ் மாதிரியே குட்டி அழகாக பூக்கும். காலையில் 10 மணிக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா பூத்து அன்னைக்கு 1 டே அப்படி அழகாக, அது பார்க்கவே அழகாக இருக்கும். நான் இதில் ஒவ்வொரு சட்டியிலையும் ஒவ்வொரு கலர் வச்சுருக்கேன். அதுக்காக வேண்டி என்னென்னா, அந்தந்த ஒவ்வொரு சட்டியிலையும் அந்த கலர், ஒவ்வொரு கலரில் உள்ள அந்த பூவை வேறு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்காக என்னென்ன கலர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது, வேறையும் கலர் இருக்குது. நான் கொஞ்சம் கலர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு 1 வீக் கழிச்சதுக்கு பிறகு இதில் ஃபுல் தொட்டியுமே செடியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பூ இருக்கும், அழகாக இருக்கும். நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.